ஹாய் ஆண்டி. வாங்க வாங்க செல்லக்குட்டியெல்லாம் வாங்க. என்னடா தங்கம், இன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் வரல? ஆண்டி அவங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க ஆண்டி. அவங்க எல்லாம் ஈவினிங் வருவாங்க. சரி எங்களுக்கு போர் அடிச்சுதான் அதான் உங்ககிட்ட கதை கேட்கலான்னு வந்தேன் ஆண்டி. சரிடா தங்கம், உங்களுக்கு இன்னைக்கு ஆண்டி ஒரு கதை சொல்றேன். அதுவும் ஒரு மீனவரோட கதை சொல்றேன். ஆமா என் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல, அவங்க எப்படி இந்த கதையை கேட்பாங்க? எனக்காக இன்னொரு தடவை அவங்களுக்கு இந்த கதை சொல்றீங்களா? சொல்றேன். ஒரு கிராமத்துல அழகான மீனவர் குடும்பம் இருந்ததாமா. அந்த மீனவருக்கு ஒரு பொண்ணு பையனும் இருந்தாங்களாமா. அவரு கடலுக்கு போனா மட்டும்தான் அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு உணவு கிடைக்குமாமா. அப்போ அந்த மீனவர் கொண்டு வர அந்த வருமானத்துலதான் அவங்க குடும்பம் ஓடி தெரிஞ்சாமா. ஒரு நாள் மீனவர் கடலுக்கு போனாராமா. போனவரு வரக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சா. ஏன்னா அன்னைக்கு பயங்கரமான மழையா. அச்சோ, அப்புறம் என்னமாச்சு? மீனவர் குடும்பத்துல இருக்கிற அவங்க மனைவியும் 2 குழந்தைகளும் பயந்துட்டே இருந்தாங்களா. என்னடா பண்றது, மழை வேற சூன்னு பெய்யுதே, போனவரை காணோன்னு அவங்க மனைவி ரொம்ப பயந்தாங்களா. மீனவர் மழை நின்ன பின்ன கடல்ல போட்டிருந்த வலையை எடுத்தாரா. அந்த வலையில அவருக்கு அதிர்ஷ்டவசமா கடவுள் ஒரு தங்க மீன் கொடுத்திருந்தாரா. ஹை ஜாலி ஜாலி, இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்கு, சொல்லுங்க ஆண்டி. ஆமாமா சொல்லுங்கம்மா, சீக்கிரம் சீக்கிரம். சொல்றேன் கேளுங்க. அதுக்கப்புறம் அந்த தங்க மீனை எடுத்து பார்த்த மீனவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததா. அது பேசவும் செஞ்சுதா. அப்படியா ஆண்டி, அந்த மீன் என்ன பேசுச்சு? நான் ஒரு முனிவர் கிட்ட சாம்ப வாங்கிட்டேன், அதனால என்ன அவர் இவ்வளவு நாள் கடலையே அடைச்சு வச்சிருந்தாரு. உங்க மூலியமா இன்னைக்கு எனக்கு அதுல இருந்து விமோச்சனம் கிடைச்சதுன்னு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் அந்த மீனவர் கிட்ட அந்த மீன் கேட்டுச்சு, என்ன உனக்கு வேணும்னு கேட்டுச்சு. நீங்க என்ன கேட்டாலும் நீங்க என்ன விடுவிச்சதுக்கோசரம் நான் உங்களுக்கு செஞ்சு தரேன்னு அந்த தங்க மீன் வாக்குறுதி கொடுத்தது. இந்த கடலோரம் என்னோட வீடு குடிசையா இருக்கு, அதை நீ பெரிய மாளிகையா மாத்தி தரணும், எனக்கு குறைவில்லாத பணம் கொடுக்கணும்னு தங்க நகைகளையும் பணங்களையும் குழந்தைகளுக்கு விதவிதமான ஆடைகளையும் கேட்டாரு மீனவர். அதுக்கு அந்த மீன் என்ன சொல்லுச்சு? சொல்றேன் கேளுங்க. அதுக்கு அந்த மீன் சொல்லுச்சா, நீங்க கேட்ட எல்லாமே நீங்க வீட்டுக்கு போகும்போது இருக்கும்னு சொல்லிட்டு அது மீண்டும் கடலுக்குள்ளேயே போயிருச்சா. அப்புறம் ஆண்டி மீனவர் வீட்டுக்கு போகல எல்லாம் இருந்துதா? கேளுங்க. மீனவர் வீட்டுக்கு போகும்போது அந்த வீடு குடிசையாதான் இருந்துச்சு. அச்சச்சோ. அதுக்கப்புறம் மீனவர் வீட்டுக்கு போனவன அந்த மீன் மேல பயங்கரமா கோபப்பட்டாரு. அவர் மனைவி கிட்ட நடந்ததையெல்லாம் சொன்னாரு. ஏன் லேட் ஆச்சு, மழை வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன நடந்ததுன்னு மனைவி கிட்டயோ குழந்தை கிட்டயோ சொன்னாரு. அவரு சொன்ன மாயத்துல அந்த வீடே மாளிகை ஆயிடுச்சு. அவங்க மனைவி கழுத்துலயும் குழந்தைய கழுத்துலயும் அவங்க துணிமணியெல்லாம் ஆடம்பரமா மாறிடுச்சு. அதெல்லாம் பார்த்து அவங்க மனைவி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. உடனே அந்த மீனவரை கூட்டிட்டு மனைவி கடலுக்கு வந்தாங்க. அப்புறம் ஆண்டி கடல்ல வந்து மறுபடியும் வலைய போட்டாங்க. அந்த மீன் மாட்டல, ஏமாத்தோட திரும்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. மறுநாள் மறுபடியும் கடலுக்கு புறப்பட்டாரு. அவங்க மனைவி சொன்னாங்க, நான் சொல்ற வரத்தை இன்னைக்கு மீனை பார்த்தா கேட்டுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அது என்ன வர ஆண்டி? சொல்ற கேளு. அதுக்கப்புறம் அவரும் மனைவி சொன்ன மாதிரியே கடலுக்கு வந்தாரு. வந்த இடத்துல வலைய போட்டாரு. அதிர்ஷ்டவசமா மறுபடியும் தங்க மீன் மாட்டுச்சு. வாவ் சூப்பர் ஆண்டி. அவர் என்ன கேட்டாரு? ஆமாமா சீக்கிரம் சொல்லுங்க, சஸ்பென்ஸ் வைக்காம கடகடன்னு சொல்லி முடிங்க. சொல்றேன் சொல்லுங்களா, வேகமா சொல்லிட்டா அது எப்படி சுவாரஸ்யமா இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மீன் மறுபடியும் மீனவரோட வலையில மாட்டி வெளியே வந்துச்சு. மீனவர் அந்த மீனை பார்த்துட்டு, அன்னைக்கு நான் உன்னை விடுவிச்சேன், நீ எனக்கு எல்லாமே கொடுத்த, இன்னைக்கு மறுபடியும் நான் தான் உன்னை விடுவிச்சுட்டேன், நான் கேட்டதெல்லாம் நீ கொடுக்கணும்னு சொல்லிச்சாமா. மீன் கிட்ட மீனவர் சொன்னாரா. அதை கேட்ட மீனும் சரி நீ என்ன சொல்ல வரேன்னு சொல்லு மீனவரே என்று கேட்டுச்சான். அப்ப மீனவர் சொன்னாரா, இந்த உலகத்துல கடவுளுக்கு நிகரா நான் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி சொன்னாரா. எல்லா உலகத்தையும் படிக்கிற அந்த கடவுளுக்கு நிகரா என்னையும் மக்கள் எல்லாம் வைக்கணும்னு நினைச்சாரா. அதை கேட்ட மீன் ரொம்ப கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு மீனவர்கிட்ட இருந்த பொருளை எல்லாம் உடுங்கிற மாதிரி ஒரு சாம விட்டு, நீ என்னைக்குமே கடவுளுக்கு நிகரா இருக்கணும்னு நினைச்சது தப்பு, அதனால நீ எப்பவுமே நல்ல நிலைமையிலேயே இருக்க மாட்டேன், பழையபடி நீ மீன் பிடிக்கிற நிலைமையிலையும் உன் மனைவி பிள்ளைகள் அந்த குடிசையில தான் வாழணும். ஒரு மனிதனுக்கு ஆசை இருக்கலாம், ஆனா இவ்வளவு பேராசை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து தண்ணியிலேயே போய் மீன் விழுந்துருச்சான். அச்சச்சோ. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அம்மா, ஒரு மனிதன் ஆசைப்படலாம், பேராசை படக்கூடாது, பேராசை பெருநஷ்டம்னு இந்த மீனவரோட பாடம் எல்லாத்துக்கும் ஒரு பாடம். கரெக்டான கதையை புரிஞ்சு கேட்டுட்டீங்க. சின்ன குழந்தைகளா இருந்தாலும் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நல்ல கவனமா கேட்டுட்டீங்க. அதே மாதிரி நம்ம அடுத்தவங்களோட பொருளுக்கும் ஆசையே படக்கூடாது.